நாம் தமிழர்ல எப்பயுமே நம்ம சொல்லுவோம், இலங்கை தமிழர்கள் ஏமாத்தி ஏமாத்தி பணத்தை புடுங்குறான், அவன் வந்து இலங்கை தமிழருக்கு நல்ல செய்வான் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா கட்டாயம் அவன் ஒரு மிகப்பெரிய துரோகி சீமான். அவங்க கூட இருக்கிற மாமா பசங்க எல்லாருமே அப்படிதான். அதனால வந்து நீங்க வந்து பணத்தை அவனுக்கு கொடுக்காதீங்க. பிரபாரனுக்கு இணையா அந்த தாயலி நினைக்கிறீங்க, அதனால இவனை நினைக்காதீங்க அப்படின்லாம் நம்ம நிறைய வீடியோவை போட்டிருக்கிறோம் நம்ம சேனல்ல. ஒரு ஆடியோ, அதாவது இலங்கை சார்ந்த ஒரு தமிழ் பெண், அவங்க வந்து ஃபின்லாந்தில் இருக்கிறாங்க. அவங்க நாம் தமிழர் தொண்டர்கள். தொண்டர்கள் மிஸ்னா நீங்கள் வந்து உடனே சீமான் எடுத்துக்கிறாங்க. சீமானுக்கு அடுத்தபடியாக இருக்கிற இந்த 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 மாமா பையன் சாட்டை துரைமுருகன், அதுக்கப்புறம் வந்து இந்த இடும்பு, அவங்கெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, இவங்களை எல்லாத்துக்கிட்டையும் ஏமாந்து பல லட்சங்களை இழந்து பிரபாகரன் பிரபாகரன் பேசுகிறா அப்படிங்கிறதுனால இவரையும் பிரபாகரனை போல அண்ணனா நினைத்த அந்த பெண்ணு கடைசியாக இவனோட சீரோபமே இப்போ தான் தெரிய வந்து, நான் ரொம்ப வருந்துறேன் அப்படின்னு நியாயம் கேட்டு சீமானுக்கு அனுப்புன அந்த வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி கடைசியாக இது வரைக்கும் அவன் காதுக்கு போகல. யார்? சீமான் காதுக்கு போகல. அது போக விடாத இவனுங்களே சொல்ல மாதிரி இவனுங்களே இணையத்தில் பறி விட்டுருக்குறாங்க. நம்மளுக்கு அந்த சோர்ஸ் கிடைச்சிது. அதை பற்றி தான் பேசுவோம். அந்த ஆடியோவை நீங்கள் முழுசாக பாருங்கள். மற்றபடி இந்த வீடியோவில் ஒன்றும் பெருசாக இல்லை, இந்த ஆடியோவை முழுசாக பாருங்கள். எனக்கு கல்யாண சுந்தரம் அவங்கள 4 வருஷமா அப்படி தெரியும். அவங்க ஃபின்லாண்டில் வந்து மீட்டிங் நடந்தப்போ நீங்கள் ஸ்கைப்பில் பேசினப்போ எல்லாமே நான் அப்போ ஃபின்லாண்டில் இருந்தேன். நான் அதுக்கு பிறகு தான் எனக்கு நான் தமிழர் கட்சியில் சரியான ஒரு ஈடுபாடு. அண்ட் இப்போ கூட என்னோட தனிமையான நேரங்கள் எல்லாம் உங்களோட குரலில் தான் கழிஞ்சிட்டு இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் எனக்கு என் அம்மாவுக்கு அடுத்ததான் என் சகோதரங்களுக்கு நிகராக நான் நேசிக்கிற ஒரு சகோதரம் நீங்கள். அந்த ஒரு உரிமையில் நீங்கள் என்ன புரிஞ்சு கொள்ளுவீங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு தான் நான் உங்களுக்கு இந்த மெசேஜ் அனுப்புகிறேன். உங்களை சந்திக்கிறதுக்கு நான் ஆசைப்படைக்கல, ஒரு வெறித்தனமாக இருந்தேன். நான் அந்த சமயத்துல எல்லாம் நிறைய பிரச்சனைகள் யாழ்ப்பாணத்தில் போகைக்குள்ள அங்க மக்களுக்கு நடக்கிற சில விஷயங்கள் எல்லாமே நான் உங்கள்கிட்ட பேசணும், இதுக்கு ஒரு அரசியல் களம் காண வேணும் அப்படின்ற ஒரு உங்களை சந்திச்சே ஆகணுமென்றது என்னோட ஒரு பெரிய ஒரு வெறித்தனத்தோட இருக்கைக்குள்ள தான் ஏதோ ஒரு சூழ்நிலையில என் அண்ணாவுக்கும் நண்பராக இருந்த அந்த துரைமுருகன் அவங்களோட தொடர்பு கிடைச்சது. தொடர்பு கிடைச்சா அவர் உங்களை சந்திக்க வைக்கிறேன்னு ஒரு வாரத்தில் இப்போதான் தேர்தல் முடிஞ்சுது. ஆர்கே நகர் வருஷம் பிறக்கட்டும் அண்ணனை சந்திக்கலாம், நான் ஏற்பாடு பண்றதெல்லாம் பேசிட்டு அவர் தன்னோட சுயநலத்துக்காக என்ன பயன்படுத்தி கொண்டார். ஏதோ ஒரு காசு தேவை, ஒரு வியாபாரத்தில் எனக்கு கொஞ்சம் காசு தேவை, தருவீங்களா, நான் இந்த நாள் திருப்பி தருவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஓகே. உங்களுடைய கட்சியில் இருக்கிற பேச்சாளர்கள் எல்லாருமே வந்து பார்க்கும்போது மரியாதைக்குரிய நபர்களாக இருக்கைக்குள்ள அவர்களோட பேச்சை நம்பாமல் கடந்து போகிற சந்தர்ப்பம் எனக்கு இருக்கல. அப்போ சரி அப்படின்னு சொல்லி நான் கொடுத்தேன் நான் காசு. அப்போ திருப்பி சென்னையில் வரைக்கும் சந்திப்போமா, அந்த நான் காசு எனக்கு திருப்பி கொடுக்குற நாளுக்கு அவர் சென்னைக்கு வரும்போது சந்திப்போமான்னு கேட்டுறப்போ நான் வந்து அவர் காசு கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கிறாருன்னு சொல்லி நான் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் லஞ்சுக்கு போயிட்டு சந்தித்தோம். ஆனால் அவர் கடைசி வரைக்கும் அந்த காசு திருப்பி கொடுக்குறத பற்றி பேசலை. அதுக்கப்புறம் 2-3 சந்தர்ப்பத்தில் இன்னும் கூட காசு வாங்கிட்டு என்னோட ஃபின்லாண்டில் இருக்கிற என் அண்ணன்கிட்ட கூட வாங்கியிருக்காங்க. நிறைய இலங்கை தமிழர்கிட்ட அவர்கள் காசு கேட்ட மாதிரி வாங்கின மாதிரியான சில செய்திகளும் எனக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் வந்து 2-3 சந்தர்ப்பத்தில் அவரை சந்திச்சது அவர்கிட்ட இருந்த அந்த காசை வாங்குறதுக்காகவே தவிர வேறு எதுக்காகவும் இல்லை. ஆனால் இப்போ அவர் வந்து அவரை பற்றின சில குற்றச்சாட்டுகள் வரும்போது நான் ஒரு தப்பான பொண்ணாகவும் நான் கூப்பிடுற இடத்துக்கெல்லாம் போவேன் என்ற ஒரு பிம்பத்தை உங்கள்கிட்டையும் அல்லது இந்த கட்சியில் அவர் சூழ்ந்து இருக்கிற நட்பு வட்டாரத்திலையும் என்னை பற்றி தப்பாக பேசியிருக்கிறதா, தப்பாக நம்ப வச்சிருக்கிறதா ஒரு செய்தி எனக்கு வந்துச்சேன்னா அந்த மாதிரி இல்லை. நான் அவங்க குடும்பம் பற்றி அறிஞ்சுதான் நான் பழகினதுன்றதை விட பெரிய பழக்கம் எதுவுமே கூட இருக்கல. ஆனா அவர்கள் சொன்னது, துரைமுருகன் வந்து சொன்னது வந்து தான் வந்து நிர்பந்தத்தால கல்யாணம் செஞ்சதாகவும், நீங்கள் சீமானன்னு வந்து கேட்டுக்கொண்டதால அந்த பிள்ளைக்கு வந்து வாழ்க்கை கொடுக்கறதுக்காக கல்யாணம் பண்ணதும், தான் வந்து ஒரு நல்ல வாழ்க்கை தன் வாழ்க்கை சீர்கட்டு போயிருக்கிறதாகவும் ஒரு பிம்பத்தை உருவாக்கி என்னட்டு பேசி கொஞ்ச நாள்ல வந்து அவரோட சுயரூபம் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய தொடங்கினது. அப்படி தெரிய தொடங்கிக்கல நான் வந்து கல்யாண சுந்தரம் அவங்க கிட்டேயும் நான் வந்து கூப்பிட்டு சொல்லியிருக்கிறேன். கொஞ்ச நாள் போக இடும்பாவனம் கார்த்திக் அவங்க கிட்டேயும் நான் இந்த மாதிரி அவர் சரியில்லை,
இப்படி தப்பா நடக்குது, அண்ணன் கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொன்னப்போ கார்த்திக் அதை என்ன நம்பின மாதிரி எனக்கு தெரியல. என்னட்ட இருந்து காசும் வாங்கிட்டு ஒரு சூழ்நிலையில தன் மேல குற்றம் சாட்டப்படைக்கல, அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக என் மேல குற்றம் சாட்டுறது அது அவரோட ஒரு இழிவான வேலையாக இருக்கலாம். அப்ப என்கிட்ட காசு பிடுங்கிட்டாங்க அண்ணா, என் மேல தப்பா பழி சுமத்துறாங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்றதுக்காக நான் இதை போடல அண்ணா. என்ன மாதிரி நிறைய பொண்ணுங்க அரசியல் படிக்க அரசியல் பழக வர்றாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் ஏமாற்றப்படும் போது, யாரோ ஒருத்தங்களால காயப்படுத்தும் போது உங்களால உருவாக்கப்படுற நம்பிக்கை உங்களுக்கு கீழே இருக்கிற சிலரால சிதைக்கப்படுது. எல்லாத்தையும் விட நான் கல்யாண சுந்தரம் அவங்க கிட்ட கூட இதுக்கு முன்னாடி பேசும்போது சொல்லியிருந்தேன், அண்ணா கிட்ட போங்க, இதை சொல்லுங்க, என் பேரை சொல்லுங்க, என்னை முடிஞ்சா கூட்டிட்டு போங்க, நான் நேரில் அண்ணன்கிட்ட என்ன நடந்ததுன்னு எல்லாமே சொல்லுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் உங்களை சுத்தி நிறைய பாம்புகள், விஷ பாம்புகள் இருக்கிற மாதிரியே நான் உணர்றேன் அண்ணா. இவங்க எல்லாம் உங்களால கிடைக்கிற புகழ் வெளிச்சத்துக்காகவும் உங்களால கிடைக்கிற அந்த பதவிக்காகவும் புகழுக்காகவுமே உங்கள்கிட்ட இருக்கிற சில பேர் வந்து நீங்க நல்லா இருக்கிறப்போ, நீங்க ஆட்சியை பிடிச்ச ஒரு நல்ல ஒரு பதவியில இருக்கிற பொழுது உங்களுக்கு வந்து துரோகம் செய்யக்கூடிய ஆட்கள் வந்து இப்பவும் உங்களோட இருக்காங்க. நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கட்சியை வளர்க்குறீங்க, எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, இது நிலையான ஒரு சரியான அரசியல் அமைப்பா இருக்கணும்ன்றது என்ன போல உங்களுக்கு நிறைய தங்கச்சிகள் இருக்கிறோம். எங்களோட விருப்பம், என்னோட பேர் போனது, என்னோட பணம் போனது, அதெல்லாமே ஒரு விஷயம் இல்லையாண்ணா. உங்களை சுத்தி இருக்கிறவங்க துருமுருகன் வந்து எங்கிட்ட இந்த மாதிரி நடந்து, நான் அதை உங்கள்ட்ட ஏதோ ஒரு வழியில வந்து போனதுக்கு அப்புறம் அந்த கம்ப்ளைண்ட் வந்ததுக்கு பிறகு துருவன் என்ன தொடர்பு கொண்டு பேசினாரு. துருவன் பேசும்போது நான் அண்ணா என்று சொல்றப்போ எனக்கு உங்களையெல்லாம் தங்கஜா எல்லாம் நினைச்சு என்கிட்ட பேச முடியாது, அப்படி பேசுறதுன்னா நீங்க பேசாதீங்க. அப்ப நாங்க நாம் தமிழர் கட்சின்ற ஒரு அமைப்புக்கு கீழே இருக்கிற அண்ணன்மார்களை நம்பி நாங்க வந்து பேசும்போது அவர்கள் இந்த மாதிரியான ஒரு மனப்பான்மையில பேசிக்குள்ள இது கட்சிக்கு எப்படி சரியான விஷயமா இருக்கும் அண்ணா. இப்ப நான் வந்து கட்சிக்குள்ளேயே பேசுறேன், இது வெளியில போனா அசிங்கம், அண்ணன் பேர் கெடும், கட்சி பேர் கெடும்னு நான் யோசிக்கிறேன். ஆனா எல்லாரும் இந்த மாதிரி யோசிக்க மாட்டாங்க. எனக்கு பயமா இருக்கு, உங்களோட உழைப்பு எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி மக்கள் வீணாக்கிடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. நிறைய இந்த மாதிரி பொண்ணுங்க கிட்ட துரைமுருகன் பேசினதாகவும் அவங்கள ஏமாத்தினதும் மிஸ்யூஸ் பண்ணதாகவும் கூட சில பேர் சொல்றாங்க, நான் கேள்விப்பட்டேன். எனக்கு சென்னையில தான் நான் வாழணும்னு விருப்பம். நான் தமிழ்நாட்டை நேசிக்கிறேன், கனகாலமா தமிழ்நாட்டில் இருந்ததால எனக்கு அங்க வந்து வாழணும், அங்கேயே நிரந்தரமா இருக்கணும்னு விருப்பம். ஆனா இன்றைக்கு நான் வந்து எப்படி ஒரு பெரிய தவறான ஒரு பிம்பத்தை என் மேல திணிச்சு மற்றவங்களுக்கு என்னை பத்தி ஒரு தவறான பிம்பத்தை உருவாக்கி இருக்கிறேன்றப்போ எனக்கு சென்னைக்கு வார விருப்பம், அங்க வாழற ஆசையே எனக்கு இல்லாம போகுது. கஷ்டமா இருக்கு அண்ணா. என்னிட்ட ஒரு தோழி பேசும்போது சொன்னாங்க, அண்ணங்கிட்ட பேசும்போது நீ அழுது பேசு, எனக்கு அழ எல்லாம் வரல அண்ணா, எனக்கு அழ தெரியல, அழ வரல, அப்படி நான் வீக்கா இல்லை அவ்வளவு. நான் அழுதா அவமானம் என்று நினைக்கிற சகோதரங்களோட பிறந்தவள் நான். உங்களையும் அப்படிதான் நினைக்கிறேன். என் அண்ணனா என்ன பாசமா தங்கச்சியா பாப்பீங்களேன்னு தான் நான் இதை உங்கள்கிட்ட சொல்லுறேன். எனக்கு நடந்த பிரச்சனைன்றதை தாண்டி அண்ணா, உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு உண்மையான விஷயங்களை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறாங்களேன்னு தெரியல. நீங்க நான் ரொம்ப உயிரா நேசிக்கிற ஒரு நபர். கேட்டிங்களா? ஒரு இலங்கையை சார்ந்த ஒரு பெண், மொத்தத்தில் அவங்க அகதிகளா நாடு விட்டு நாடு போய் எங்கேயுமே வாழ முடியாமல் கொடுமையை பல ஆயிரமான கொடுமையை அனுபவிச்சு அவங்க குருவி சேர்க்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சிருக்கிற பணத்தை இப்படி அந்த பெண்ணுக்கு ஆசை காட்டி அந்த பெண்ணோட வந்து பல விதங்களில் பழகி அந்த பெண்ணை வர சொல்லி சென்னைக்கும் ஃபின்லாந்துக்கும் அலைய விட்டு கடைசியாக இந்த வரைக்கும் அந்த பெண்ணுக்கு அந்த காசும் கொடுக்கல, இவனுங்க ஏமாற்றி பொறுக்கி தின்னுட்டானுங்க இந்த காசை. இது வந்து ஒரு பெண், ஒரே ஒரு பெண், ஒரு உதாரணம், முழு பானைக்கு ஒரு சோறு தான் பதம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பெண். இந்த மாதிரி பல பெண்கள் நாம் தமிழர் தொண்டர்களால் நிர்வாகிகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு அப்பட்டமாக தெரியுது.
ஏன்னா அவங்க வந்து பழகினதே அப்படிதான். ஏன்னா சீமான் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஏகப்பட்ட பெண்களுடைய அவனுக்கு பழக்கம் இருக்குது அப்படின்லாம் நம்மளுக்கு விஜயலட்சுமி போட்ட ஆடியோ, அவங்க கொடுத்த பேட்டி, என்ன மாதிரி நிறைய பேர் அவன் கெடுத்துட்டான் அப்படின்னு அவங்க விஜயலட்சுமி சொன்ன விதங்கள் எல்லாம் நம்ம வந்து கேட்டுருக்குறோம். இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட கட்சியில நீங்க போய் இந்த மாதிரி கேடுகட்ட கட்சி தான் தமிழ்நாட்டை காப்பாற்றணும், இது வரைக்கும் நடந்த திராவிட இயக்கங்கள் எதுவுமே காப்பாற்றலை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற இந்த 5.5 ஜாம்பிகளுக்கு திருந்துங்க திருந்துங்க திருந்துங்க. இவனுங்க சரியான ஆள் கிடையாது. பச்சோந்திகள். இன்னைக்கு பணம் உங்ககிட்ட இருந்தா உன்னை பக்கத்தில் கூப்பிட்டு நிறுத்துவான், உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பிடுங்கிட்டா உன்னை துரத்திட்டுருவான். ஒன்றும் இல்லை, ஒருத்தர் வந்து மரியாதை நிமித்தமாக வந்து சால்வையை போத்த வர்றார். அவங்ககிட்ட இறங்கின உடனே அவனோட தொண்டர்கிட்ட என்ன பேசுவீங்க? வணக்கம்பா, வாழ்த்துக்கள், எப்படி இருக்கிற, அப்படிதான் பேசுவேன். நிதி கொண்டு வந்தியா இல்லையா, டே ₹1 போறாத அந்த சால்வையை கொண்டாந்துறீங்க, ஆளே அவனையும் பாரு அப்படின்னு சொல்ற சீமான் இந்த மாதிரி ஒரு கேவலமான செயலை தமிழ்நாடு வரலாற்றிலேயே யாரும் இது வரைக்கும் எந்த அரசியல் தலைவரும் செஞ்சதில்லை. தன்னை நோக்கி தொண்டர்கள் வர்றாங்க அப்படின்னா வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகிற தலைவர்களை தான் நம்ம பார்த்துருக்குறோம். ஏன்னா வளர்ற கட்சி, நீ நிதிக்கு மட்டும்தான் வந்து தொண்டர்களை பார்க்குற, மற்றதை எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறத நிரூபணம் பண்ணியிருக்கிற அந்த காணொலி காட்சி, அதுவும் வந்து இணையத்தில் உருவாகிட்டு தான் இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் அடிச்சே வரும். இது மாதிரி பல விஷயங்கள். இவங்க வந்து தலைவர்களுக்கும் மரியாதை கொடுக்க மாட்டாங்க, வீட்டில் இருக்கிற பெண்களுக்கும் மரியாதை கொடுக்க மாட்டாங்க. சரி, அடுத்தவன் வீட்டு பெண்களை அப்படித்தான், இவன் வீட்டு பெண்களை எப்படி நடத்துவாங்க அப்படின்னு நாம் கேள்வியும் எழுப்பலாம். இப்போ மற்ற பெண்கள் எல்லாம் நீங்கள் பேசுகிறீங்க, அப்போ உங்கள் வீட்டு பெண்களும் இப்படித்தான் இருப்பாங்களா? அப்போ நீங்களும் எங்கேயாச்சும் மிங்கிலாய்த்தான் பொழப்பு நடத்துறீங்களோ அப்படின்னு நம்மளுக்கு ஒன்று யோசனை தோணுது. இப்போ சீமானே வந்து கட்சியில் இருப்பானா, அவனதே அவன் கட்சியில் இருப்பானாங்கிறத டவுட்டு. ஏன்னா இப்போ அவன் வந்து கைல்வெளியோட ரொம்ப ஒன்றி போயிட்டான் சாட்டை துரைமுருகன். அப்போ நீ தப்பாக நினைக்க வேணாம், அரசியலில் கட்சியில் சொல்கிறேன், நான் ஒன்றும் தப்பாலாம் எதுவும் சொல்லலை. அப்படி இருக்கும்போது இவனை கழட்டி விட்டுட்டு கைல்வெளியை வச்சு கட்சி நடத்தலாம் அப்படின்ற ஒரு கண்டிஷன். ஏன்னா இவன் ரொம்ப தண்ணி உண்டிட்டான், போதை ஏகப்பட்ட போதை போடுறான் அப்படிங்கிறதுனால இவனை வந்து கழட்டி விட்டுட்டு இவன் துரைமுருகனும் கைல்வெளியும் சேர்த்து கட்சி நடத்துகிற மாதிரி எல்லாம் நம்மளுக்கு தகவல்கள் இணைய வழியாக நிறைய வந்துக்கிட்டு தான் இருக்குது. அவன் வந்து துரைமுருகன் இது மாதிரி பல ஆதாரங்கள், சீமானுடைய அந்தரங்கத்துக்குரிய ஆதாரங்கள் வச்சிருக்கிறான். அதனால இன்னைக்கு துரைமுருகன் என்ன செஞ்சாலும் சீமான் துரைமுருகனை வெளியே அனுப்ப மாட்டான். சரி, இந்த நாதாரிகளை விடுவோம், இந்த பெண்ணுக்கு வரும். இந்த பெண் உண்மையிலேயே ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க, யாரும் அவங்களுக்கு பெருசாக கிடையாது, அவங்க வந்து அப்பா அம்மா கிடையாது, அவங்க அண்ணன் ஒருத்தர் தான் இருக்கிறாரு. இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிற இந்த பெண்ணை இப்படி ஏமாத்திருக்கிறாங்க. உங்கள் வீட்டு பெண்களும் நிறைய பேர் நாம் தமிழரில் போய் இணைஞ்சிருக்கிறாங்க. பணம் கொடுன்னு பிடுங்குவாங்களே தவிர இவனுங்களால் ஒரு மயிரையும் பண்ண முடியாதுங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. ஸோ என்னுடைய வீடியோக்களுக்கு உங்களுடைய மிகப்பெரிய ஆதரவுகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ராம் கிரிட்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய வீடியோக்களை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய சொந்தங்களுக்கு அனுப்புங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.